பண்பாட்டுத்துறை புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த அமைச்சர்கள். சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வரா பூங்கா அருகில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றம் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த அமைச்சர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மா. பி. சாமிநாதன், சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றம் கட்டிட திறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு கலை மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதில் பள்ளி செல்லும் சிறுவர்களுக்கு பகுதி நேர கலை பயிற்சி வழங்கும் ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் புதிய கட்டிட நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளித்த அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கண்டுகளித்தனர். இந்த மையத்திற்கு புதிய கட்டிடம் ரூபாய் 241.40 லட்சம் செலவில் கட்டப்பட்டு 3/2/2026 அன்று திறந்து வைக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு. பே. சாமிநாதன் அவர்கள் திறந்து வைத்தார். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி. கே. சேகர் பாபு, வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி ஆர். பிரியா, தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தா. வேலு, மாமன்ற உறுப்பினர் மோ. சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் க. மணிவாசன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் பொறுப்பு திருமதி சா. வளர்மதி, கலை பண்பாட்டுத்துறை இணை இயக்குனர் திருமதி ஜே. கார்குழலி, மாநகராட்சி மண்டல அலுவலர் பி. பானுகுமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் சிறார்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.